வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த அச்சு முறுக்கு பண்ணும்போது அந்த அச்சிலேருந்து கரெக்டாக அந்த முறுக்கு வெளியே வர மாட்டேது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக அந்த அச்சு நீங்கள் புதுசாக கடையில் வாங்கியிருக்கீங்கன்னா அது எப்படி பக்குவத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்பயும் நான் சொல்கிறேன். அந்த அச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் 1/4 அரைச்சி ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த அச்சு அதில் நல்லா ஊற விடுங்க 2 நாள். அதுக்கு பிறகு அந்த பிசு தன்மை வரும்போதில்ல, அதில் கரெக்டாக அச்சு பக்குவத்துக்கு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் சோப் ஆயில் அப்படின்னா சோப்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. வெறும் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் டிப் பண்ணி இந்த பேட்டரை டிப் பண்ணி எடுத்துனா அழகாக அச்சு கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு அந்த பேட்டரை கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த அச்சு கரெக்டாக நீங்கள் அந்த பேட்டரில் டிப் பண்ணக்கூடாது, ஓவராக ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கு சூப்பராக வரும். இதெல்லாம் தெளிவாக இந்த செய்முறையில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அச்சு முறுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1/4 கப்பு, அரிசி மாவு 2 கப்பு, ஏலக்காய் பவுடர் 2, தேங்காய் 1/2 மூடி, முட்டை 1. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது அச்சு நீங்கள் புதுசாக வாங்கியிருக்குன்னா அந்த அச்சு எப்படி நீங்கள் பக்குவத்துக்கு எடுத்து விடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெந்தயம் இருக்குல்ல, இந்த வெந்தயம் லைட்டாக 1/4 அரைச்சி ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த அச்சு அது உள்ளே வச்சு ஒரு 2 நாள் ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பக்குவமாக வந்துடும். அதுக்கு பிறகு இன்னொரு கப்பில் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் 2 கப்பு. அரிசி மாவு ரேஷன் கடை அரிசி மாவு தான், ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடர் தான் இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சக்கரை பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த சக்கரை தூள் பவுடர் எதுக்காக டேரெக்டாக பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறோன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் சக்கரை பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்காக, முட்டை 1. சில பேர் என்ன பண்ணால் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுவாங்க, வேணும்னா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காவை நல்லா திருவி நல்லா அரைச்சி நல்லா திக்கான பால் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தின்னாக இந்த பேட் ரெடி பண்ணணும். அதாவது தோசை மாவு நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க அதோட இன்னும் கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாவு நீங்கள் கையில் எடுத்துனா கையில் நல்லா ஓடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். திக்காக இருந்தால் அந்த அச்சு முறுக்கு வராது, அதே டைமில் தின்னாக இருந்தால் அந்த பேட்டரும் கரெக்டாக அச்சில் ஒட்டாது. ஸோ அதனால் இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த அச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு கரெக்டாக ஆயிலில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்து சூடாக இந்த பேட்டரில் டிப் பண்ணுங்கள். இப்போ இந்த பேட்டரை டிப் பண்ணும்போது ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது, 95% டிப் பண்ணும். மேல் பகுதி பட்டுச்சுன்னா உங்களுக்கு அச்சு கரெக்டாக வெளியே வராது அச்சு முறுக்கு, அதனால ஃபுல்லாக டிப் பண்ண கூட சொல்கிறேன். இப்போ எடுத்த அந்த பேட்டரை கரெக்டாக ஆயிலில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக 20 செகண்ட் அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும், 15 to 20 செகண்ட். அதுக்கப்புறம் அந்த அச்சு தனியாக வெளியே வந்துடும், அந்த முறுக்கு தனியாக வேகும். எனக்கு கரெக்டாக 18 செகண்ட் இருந்தது, அதனால் 15 to 20 செகண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த அச்சு ஜஸ்ட் லைட்டாக டேர்ன் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் ஐ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா கலர் வந்துடும். ஐ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் அதுக்கப்புறம் அந்த அச்சு முறுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அச்சு முறுக்கு பக்காவாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் ஆயிலேருந்து எடுக்கும்போது அந்த அச்சு முறுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒரு தட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ இந்த அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைட்டாக டேர்ன் பண்ணால் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னாங்க இந்த அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி செஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஹெட் இருப்பது உங்கள் ஷப்தினா. See you, bye, take care.